பற்றி இருக்கிற பல நினைவுகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த நினைவு இது. இந்த +2 எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். நான் படிச்ச காலத்துல இருந்தே இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நிறைய லீவ் விடுவாங்க. 5 நாள் 6 நாள்லாம் லீவ் விடுவாங்க. வழங்காம போறதுக்கு தான் அவ்வளவு லீவ் விடுவாங்க. ஒரே ஒரு நாள் லீவ் விட்டா ஒழுங்கா படிச்சு எழுதலாம். 7 நாள் 8 நாள் நாளைக்கு தான் இருக்குல்ல, இன்னும் 7 நாள் இருக்கு, இன்னும் தான் 6 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்து பரீட்சை வந்துடும் புத்தகம் தரகிறதுக்குள்ள. இந்த 5 நாள் 6 நாள் கேப்ல நான் ஒரு நாள் ராத்திரி 3 மணி மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்து 12 மணிக்கு ஒரு டீ 2 மணிக்கு ஒரு டீ எல்லாம் நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டு போனார். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கல, பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அவருக்கு தெரியல, ஏதோ பிள்ளை படிக்குது, ரொம்ப சீரியஸா படிக்குதுன்னு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாரு. பொன்னியின் செல்வன் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல, வைக்க முடியல. ஆதித்த கரிகாலனுடைய மரணம் என்ற கட்டம் வருகிற போது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான். விக்கி 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 விசும்பி விசும்பி நான் அழுதுட்டு இருக்கேன். எழுத்தினுடைய சக்தியை பார்த்தீங்களா? ஆதித்த கரிகாலன் யாரு, நான் யாரு, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு 1500 வருஷம் முன்னால வாழ்ந்த ஒரு இளவரசன், அவன் கொல்லப்பட்டதற்காக நான் விக்கி விக்கி அழுது கொண்டிருக்கிறேன். நாளைக்கு 2 நாள்ல +2 எக்ஸாம் வச்சுக்கிட்டு உடனே எங்க அப்பா கதவை திறந்து உள்ள வந்து, நீ ஒண்ணு கவலைப்படாதமா, கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா வரும், கெமிஸ்ட்ரியை பத்தி பயப்படாத. அப்ப நான் என்ன சொல்றது, ஆதித்த கரிகாலனுக்காக நான் அழுதுட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரியை நினைச்சாதான்ப்பா ரொம்ப கவலையா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அழற மாதிரி ஆக்ட் கொடுத்து, அவரை பற்றி என்னுடைய நினைவுகளில் அது மறக்கவே முடியாத ஒரு நினைவு. ஆனா பாருங்களேன், வைக்க முடியாதபடி ஒரு புத்தகம் ஏன் இழுக்கிறது? நான் வாழ்ந்த காலத்துக்கும் அவனுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? கல்கியினுடைய கற்பனை குதிரையிலே ஏறி அவ்வளவு தூரம் போக முடியும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அதுதான். ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கே அந்த பழைய கால ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் வளர்ந்து குதிரையில போற மாதிரியே ஒரு ஃபீலிங்காவே இருக்கும் நமக்கு. வந்தியத்தேவன் வந்து அந்த வீராணம் ஏரியிலே செய்கிற பயணத்தை கல்கி விவரிக்கிற போது, இன்னைக்கு வீராண ஏரியில போய் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கற்பனையிலே சல 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 சலவென்று தண்ணீர் ஓடுகிற சத்தம் காதுகளுக்கு எப்படி கேட்கிறது? எழுத்தினுடைய வல்லமை அது, எழுத்தினுடைய வல்லமை அது. நம்ம நிறைய பேருக்கு முதலாக புத்தகம் படித்த அனுபவம் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நூலகம். ஸ்கூல்ல தான் நான் சொன்னேன், எப்பத்த திருவல்லிக்கேணியில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது. அதோட மொபைல் லைப்ரரின்னு ஒன்று வரும், அதெல்லாம் இப்போ இருக்கானே எனக்கு தெரியல. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே 2 மணி நேரம் நின்றுட்டு போயிடும். அந்த 2 மணி நேரத்தில் நீங்க உள்ள போய் ஏறி அங்கேயே உட்காந்து படிக்கலாம். அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே விடிகாத்தால போய் நின்று அங்க காத்திருந்து அந்த வேன் வந்த உடனே அதுக்குள்ள ஏறி புத்தகங்களை படித்து அவன் கிளம்புற நேரம், பாப்பா இறங்க 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 என்று அவன் 3 முறை அந்த ஓட்டுநர் சொன்ன பிறகு ஃபர்ஸ்ட் கியரையும் எடுத்த பிறகு அந்த நிமிஷம் வரை படித்து விட்டு புத்தகத்தை காதை மடித்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுன்னா அடுத்த வாரம் வரும்போது அதை தேடணும்ல, ஒளிச்சு வச்சுட்டு ரன்னிங்ல மொபைல் வேனில் இருந்து இறங்கிய அனுபவத்தை இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது. இளமையிலே ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது.